தமிழக தலைமைச் செயலாளராக ராமமோகன ராவ் இருந்தபோது அவரது வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது வருமான வரித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ தான் இன்றைக்கு முன்னாள் தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வருமான வரித்துறையோட அதிரடி நடவடிக்கையில பாஜகவோட பின்னணி அரசியல் செயல்படுதுன்னு அதான் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, அதே போல பாரதிய ஜனதா கட்சி, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் இவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியையோ மத்திய தலைமையையோ மத்திய ஆட்சியையோ யாரும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்று பாரத தேசம் முழுவதும் ஊழலை துடைத்தெறியும் முக்கிய பங்கை மத்திய அரசு ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக ஊழல்வாதிகளுக்கு எனக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் சில பேரை பார்த்தால்தான் சிரிப்பாக வருகிறது. ஊழல் செய்திருக்கிறார் என்ற சந்தேகத்தின் பேர் சோதனை நடந்திருக்கிறது. ஆனால் இதையும் அவர்கள் கண்டிக்க முடியும் என்றால் அவர்கள் எல்லாம் ஊழலுக்கு துணை போவர்கள் என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் என்று அவர் கூறியிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை இதுவரையில் நீக்கவில்லை என்கிற நிலையில் நான் தலைமைச் செயலாளராகவே இருந்து பேசுகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே இது புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும். மாநில அரசுகளின் உரிமைகளையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும். ஒரு மாநில அரசனுடைய தலைமைச் செயலகத்திற்குள் சென்று தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை பரிசோதனை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஊழலை ஒழிக்கணும், விசாரணை நடத்தணும், சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க குற்றவாளி கொண்டு நிறுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாநில அரசுடைய தலைமைச் செயலகத்திற்கு செல்லுகிற போது பரிசோதனை செய்வதற்கு முன்னதாக முதலமைச்சர்கிட்ட தகவல் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இது சரியா தவறா என்பதை வருமான வரித்துறை யார் சோதனை போட்டார்களோ அவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அதே போல துணை இராணுவ படையை பயன்படுத்தியது குறித்து வருமான வரித்துறை விளக்கமளிக்க வேண்டும். தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பை கோரினார்களா, அவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்க மறுத்தார்களா? அவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்க மறுத்திருந்தால் துணை இராணுவ படையை பயன்படுத்தலாம், இல்லைனால் பயன்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதே போல் தலைமைச் செயலகத்தில் என்ன, அது ரொம்ப அவமானகரமான செயல். அது தமிழ்நாட்டையே சோதனை போட்டதற்கு ஒப்பான செயல். தலைமைச் செயலகத்தில் சோதனையிடுவதற்கு முதலமைச்சரிடத்தில் அவர்கள் அனுமதி பெற்று செய்தார்களா அல்லது அனுமதி பெறாமலேயே அத்துமீறி செய்தார்களா என்பதை முதலமைச்சர் விளக்கி சொல்ல வேண்டும். அது மரபு மீறிய செயல்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே தான் அது. ஏன்னா இது ஒரு தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறதா. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய காவல்துறை படை இருக்கும்போது அதை மீறி துணை இராணுவத்தை நிறுத்தி செய்கிறதுங்கிறது ஒரு நம்மளை மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கான ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில், குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்போ தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரி சோதனை பண்ணதோ, தலைமைச் செயலகத்தில் வருமான வரி சோதனை நடத்தினதோ இல்லை. இது ஒட்டுமொத்த இனத்திற்குமான தலைகுனிவு தான். நமக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக தான் அதை நம்ம பார்க்கணும்.